த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழக வெற்றி கழகத்துடைய அடையாளம் அப்படின்னு பார்த்தா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். அதை தாண்டி ஒரு அடையாளமா அவங்க கட்சிக்காரங்க வகைப்படுத்துறது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனம், ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடி தாவேகா தொண்டர்கள் வரிசை கட்டி போறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்துருக்குறோம். ஆனா அதே பஸ்ஸு தான் இப்போ தாவேகாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல அந்த பஸ்ல இருந்த மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அழிக்கப்பட்டிருக்கிறதா சிபிஐ தரப்புல ரொம்ப தீர்க்கமா நம்புறாங்க. அதனாலதான் டெல்லிக்கு விஜய விசாரணைக்காகவும் வரவழைச்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். 35 ஆண்டுகளா திரையுலகில் கோலோச்சிக்கிட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு தர்ம சங்கடமான நிலை அப்படின்னா, ஒரு 7 மணி நேரம் எந்த விதமான வேலையும் இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துல உட்கார்ந்திருந்தது அப்படின்றது தான். சரியா 12ஆம் தேதி 2026 ஜனவரி 12ஆம் தேதி அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு ஆஜராகி இருந்தாரு. அதுல என்னென்ன நாள், முதல் நாள் விசாரணை எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ரொம்ப டீட்டெயில்டான வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறோம். யாருக்காவது வேணும்னா போய் கண்டிப்பா பாருங்க. அந்த வீடியோவில நான் கேட்டிருந்தேன், இது சம்பந்தமான இன்னும் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவங்க ஆமா எங்களுக்கு வேணும், தனி வீடியோவா தயாரிச்சு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சிபிஐல இருக்கக்கூடிய என்னுடைய சோர்சஸ் மூலியமாகவும் தாவேக்கால இருக்கக்கூடிய என்னுடைய சோர்சஸ் மூலியமாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்களை கேதர் பண்ணி தான் இந்த நியூஸ் அப்படின்றத இப்போ நான் உருவாக்கி இருக்கிறேன். கிட்டத்தட்ட இது 100% ஆத்தென்டிகேட்டடான நியூஸ் அப்படின்னு நீங்க நம்பலாம். சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு? முதல், இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட 2வது நாளாகவும், அதாவது இன்னைக்கும் விசாரணை நடத்தணும் அப்படின்றதுதான் சிபிஐயுடைய மிக முக்கியமான விஷயமா இருந்தது. 2 to 3 நாட்கள் வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்றதா சிபிஐயுடைய திட்டம். அதே சமயத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரத்திற்கு மேல அந்த சிபிஐ ஆபீஸ்ல இருந்தாரு. முதல்ல 3:45 மணி வரைக்கும் தான் அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டது. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, 2 மணி நேரம் அவர் சும்மாவே உட்கார வைக்கப்பட்டிருந்தாரு. சிபிஐ தலைமை அலுவலகத்துல இருந்து 6 மணிக்கு மேலதான் அவரு வெளியே அனுமதிக்கப்பட்டாரு. அப்படி அனுமதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் பயங்கர சோர்வா இருந்ததுனால சிபிஐ அதிகாரிகள், நீங்க என்ன நாளைக்கு வரீங்களா இல்ல இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனடியா விஜய் அவர்கள், இல்ல நான் எனக்கு சென்னை போகணும், எனக்கு பொங்கல் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, கட்சி சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, அதனால நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு இருக்காரு. ஆனா உங்ககிட்ட நாங்க இன்னும் ஒரு நாள் முழுமையான விசாரணை நடத்த வேண்டியது இருக்கு, அதனால நீங்களே ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நான் இன்னொரு நாள் திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மீண்டும் வருவேன் அப்படின்னு உறுதி அளிச்சதன் அடிப்படையில சிபிஐ அதிகாரிகள் அவர் டெல்லியிலிருந்து புறப்படலாம் அப்படின்ற ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு முதல் கட்டமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி அடுத்த திங்கட்கிழமை, அதாவது 19ஆம் தேதி மீண்டும் விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதற்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் நேரடியா அவர் சென்னை கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இருந்துச்சு. ஆனா அவர் சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வெளியே ஹோட்டலுக்கு போறதுக்குள்ள 7 மணிக்கு மேலாயிருச்சு. ஸோ இரவு நேரத்துல டெல்லியில கடுமையான பனிமூட்டம் நிலவுனதன் காரணமாக சென்னைக்கு ஃப்ளைட்டை இயக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இந்த 2 மணி நேரம் சிபிஐ தாமதப்படுத்தினாங்கல்ல, அது என்ன சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னா, விஜய் அவர்கள் அன்று இரவு டெல்லியிலேயே தங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் சிபிஐ கிட்ட இருந்திருக்கலாம். அதனால கூட அவரை 2 மணி நேரம் காக்க வச்சு வெளியே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு அவரு டெல்லியில இருந்து கிளம்பிட்டாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள்கிட்ட அடுத்த முறை நாங்க உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச போறோம், குறிப்பா உங்களுடைய பஸ்ல இருந்த ஆதாரங்களை பத்தி நாங்க கேட்க இருக்கிறோம், அதனால அதுக்கு ப்ரிப்பேர்டா வாங்க அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் சொன்னதா தகவல் சொல்லப்படுது. சரி, இந்த பஸ்ஸுக்கும் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கும் விஜயுடைய இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா அந்த பஸ்ல முன்னாடி டேஷ் கேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதுல விஜய் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாரு, அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற ஒட்டுமொத்த ரெக்கார்டிங் அப்படின்றதும் முழுமையா இருக்கும். ஆனா இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்துல அந்த டேஷ் கேம்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள்
திருத்தப்பட்டிருக்கு, அதாவது எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் ரொம்ப வலுவாவே நம்புறாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய டைம் டியூரேஷன் ஆகட்டும், அதுல இருக்கக்கூடிய காட்சிகள் அங்கங்க விடுபட்டு போயிருக்கிறதாகட்டும், நிறைய இடங்கள்ல திடீர்னு பிளாங்கா இருக்கிறதாகட்டும், நிறைய இடங்கள்ல ரொம்ப ஓவரா ப்ளீச் ஆகி வெளிச்சம் முன்னாடி இருக்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ப்ளீச் ஆன மாதிரி அவுட்புட் வந்திருக்கிறதாக எல்லாம் சொல்லப்படுது. அதனால அந்த டேஷ் கேம்ல இருக்கக்கூடிய வீடியோக்கள் எடிட் செய்யாத ரா வீடியோக்கள் கிடைச்சா மட்டும்தான் இந்த சிபிஐ விசாரணையில முக்கியமான தகவல்கள், முக்கியமான துருப்புச்சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் முழுமையா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா நிர்வாகிகள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அந்த குறிப்பிட்ட வேலுச்சாமிபுரத்துல சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை தமிழ்நாடு காவல்துறையினர் இருக்க அங்க பாதுகாப்பு பணிகளுக்கு அமர்த்தப்பட்டதா தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. ஆனா 50 பேர் கூட கிடையாது அப்படின்றத இவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இவங்க எடுத்திருக்கக்கூடிய ட்ரோன் ஷாட்ஸுகளாகட்டும், இல்ல காவல்துறையினர் எடுத்திருக்கக்கூடிய அவங்களுடைய எவிடன்ஸுக்கான வீடியோக்களாகட்டும், இது எல்லாமே என்ன ஆயிருக்கு, நிறைய இடங்கள்ல விடுபட்டு போயிருக்கு. அந்த கூட்ட நெரிசல முழுமையா கவர் பண்ணாம இருந்திருக்கு. ஆனா விஜயுடைய பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா அப்படின்றது ஸ்டாண்ட் பையா ஒரே ஆங்கிள் இருக்கும். ஃபுல்லா சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது ஒட்டு மொத்தமா அது கவர் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா இதுல எங்க தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதா சிபிஐ அதிகாரிகளுடைய திட்டமா இருக்கு. அதனாலதான் விஜய் அவர்களுக்கும் விஜயுடைய கட்சிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கிட்டத்தட்ட ஒரு சிம்பிளாவே இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணியிருந்தாங்க. வேலுசாமிபுரத்துக்கு அந்த பஸ்ஸை எடுத்துட்டு போய் அதே மாதிரி அதை ரன் பண்ண வச்சு கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஒப்பிட்டும் பார்த்துருக்கிறாங்க. பஸ் இப்போ திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அந்த சாலை வழியா அந்த பஸ் போறதுக்கான வாய்ப்பு எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல குறுகலா இருந்துச்சு, மிக முக்கியமா அந்த வாகனத்தை இயக்கிய டிரைவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களும், தாவேகா நிர்வாகிகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களும், தமிழ்நாடு காவல்துறையினரும் நேர்ல பார்த்த ஐ விட்னஸ்களும் கொடுத்திருக்கக்கூடிய வாகனங்கள். ஏன்னா விஜய்க்கு அப்புறமா அந்த சம்பவங்கள் அத்தனையும் முழுமையா கண்ணில் பார்த்தவர் அப்படின்னு பார்த்தா அது அந்த டிரைவரா தான் இருப்பாரு. ஈவன் விஜய் கூட அங்கங்க திரும்பிடலாம். ஆனா அந்த பஸ்ஸை ஓட்டுன டிரைவரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நடந்த அத்தனை விஷயங்களும், ஏன்னா கரெக்டா நீங்க அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், பஸ்ஸுடைய ரைட் சைட்ல தான் அந்த கேஆஸ் அப்படின்றது நடந்தது, அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, நெருக்கடி ஏற்பட்டது, அந்த உயிரிழப்பு அப்படின்றது அந்த அந்த இடத்துல தான் ஏற்பட்டது. சரியா அதே இடத்துல தான் டிரைவரும் கரெக்டா பிளேஸ் ஆயிருந்தாரு. அவர் ஒரு 90 டிகிரி இப்படி திரும்பினாலும் சரி, 45 டிகிரி திரும்பினாலும் சரி, எல்லா விஷயத்தையும் கண்ணால பார்த்திருக்க முடியும். அப்போ எக்ஸாக்டா அந்த டிரைவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய மற்ற ஐவிட்னஸ்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலங்களும் சரியா ஒத்து போகுதா அப்படின்றதா பார்க்கணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டது, அதே மாதிரி பொறுமையா ஒருவேளை வாகனத்தை வேணும்னே பொறுமையா போக சொல்லி யாராவது அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா? இப்போ அந்த டேஷ் கேம் இருந்துச்சுன்னா டைமிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு பஸ் வந்திருக்கு, இங்கிருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், ஆனா போகிறதுக்கு தாமதமாயிருக்கு. ஏன் அந்த தாமதம்? வேணும்னே அந்த தாமதம் செய்யப்பட்டதா? அது தாவேகா நிர்வாகிகள் சார்பில் பண்ணப்பட்டதா, இல்ல காவல்துறையினர் சார்பில் பண்ணப்பட்டதா? கூட்டம் கட்டுக்கடங்காம போனதுனாலதான் இப்படியான விஷயங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்ற அத்தனையுமே அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய டேஷ் கேம்ல இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அடுத்த முறை விஜய் அவர்கள் வரும் பொழுது அந்த கேமராவில் இருந்தக்கூடிய காட்சிகள் உண்மையாலுமே திருத்தப்பட்டதா, இல்லை திருத்தப்பட்டது மாதிரி ரா ஃபுட்டேஜ்கள் எதுவும் கொடுக்கப்படாம போயிருச்சா, அதுக்கான காரணம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கப்படும். இந்த பஸ்ஸை எப்படி தயாரிச்சிங்க, ஏன் அந்த பஸ்ஸை சுற்றி அவ்வளவு ஃப்ளாஷ் லைட்ஸ் அப்படின்னு போடப்பட்டது? ஏன்னா விஜய் அவர்கள் மேலே இருந்து பேசும் பொழுது கீழே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாத வண்ணம் அவர் முகத்துக்கு அதிகமாக லைட் அடிக்கிற மாதிரியான செட்டப் அதாவது இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கேஎஸ்க்கான ஒரு காரணமாக மாறிடுச்சா அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்கள் இந்த ஒற்றை பேருந்தை சுற்றி நிறைய முடிச்சுகள் அப்படின்றது அவிழ்க்கப்பட இருக்கு. அதனால தான் இந்த விவகாரத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. இப்போ இது இப்போ நான் இவ்வளோ ஒட்டுமொத்த சினாரியும் சொன்னல, இது எல்லாமே சிபிஐ அதிகாரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான தகவலாக இருக்கு. அஃப்கோர்ஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னும் டீட்டெயிலாகவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகும் பொழுது இன்னும் டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிபிஐ அதிகாரிகள் அந்த பேருந்தை மையமாக வைத்து நடத்தக்கூடிய இந்த விசாரணை அப்படின்றது சரியான திசையில போறதா
உங்களுக்கு கருதப்படுதா? அந்த பேருந்தை சுற்றி நடக்கக்கூடிய இந்த மர்மமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதை எடுத்துக்காட்டுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.